ஹே மியூட்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பிளான்டட் அக்வாரியம் வந்து செட்டப் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இதில் இருக்க இந்த அக்வாரியம் சாண்டு ப்ளஸ் சாயில் எல்லாமே வந்துட்டு கொளத்தூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஸோ நானாக என்னோடய ஓன் தாட்டில் வந்து நான் இதை டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கணும் பாருங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் லாவா சாண்டுன்னு சொல்லிட்டு தனியாக வைக்கிறாங்க. ஸோ அந்த லாவா சாண்ட் வாங்கி நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அது வந்து ஒரு 2 இன்ச் கிட்ட 2 ஆர் 1 இன்ச் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், 3 சென்டிமீட்டர் கிட்ட. ஸோ அதை ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த சாயில் வந்து வாங்கியிருந்தேன், பிளான்டட்கான சாயில். ஸோ ப்ளக்இன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ளக்இன் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் முன்னாடியே நான் லைட்டு ஆஃப் பண்ணி எடுத்ததுனால ஸோ கொஞ்சம் இது ஒன்ஸ் ஆன் பண்ணிட்ட பிறகு இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருந்தது. அவங்க கொடுத்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில பிளான்ட் வந்து மண்ணுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருந்தேன். சிலது தான் அவங்க ஸ்டோனில் கட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு வாட்டரில் அப்படியே அந்த ஸ்டோன் பின்னாடியே வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு ஒரு கவர் மேலே வச்சுட்டு தண்ணி வந்து அந்த செடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக தண்ணி மேலே ஊற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 2 to 3 days எடுக்கும்னு நினைக்கிறேன் வாட்டர் கிளியர் ஆகிறதுக்கு.